ஆனா உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. சமரசம் நோக்கி போறீங்களா? சமரசம் நோக்கி போறீங்களா? கேட்கறது அர்த்தமே இல்லை. எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொன்ன Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்குன்னா நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தேர்தலில் வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்காக போகணும். இந்த பூத்து கமிட்டி ஏஜென்ட் எல்லாமே அடுத்த போயிட்டு இருக்கு. அது முக்கியமானது. அதிமுக பொறுத்த வரைக்கும் மிக பவர்ஃபுல்லானது பூத் கமிட்டி ஏஜென்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம். இப்போ நீங்க எப்படி ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுக்கான அது எந்த மாதிரி எந்த அளவுல இருக்கு? இந்த ஒன்னாக இணைந்து எதிர்க்க போறீங்களா திமுகவை? எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில். நீங்க பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் உங்கள் நிலைப்பாடு? பாஜக என்டிஏ கூட்டணியில நீங்க தொடர்றத அதிமுக விரும்பலைன்னா உங்களோட நிலைப்பாடு என்ன? யார் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டு இருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்டு இருக்கின்றோம். இவைகள்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிப்போம். என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொள்ள எங்க யூகத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்ப எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி கேட்கணும் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றா நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்க தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட பாஜக தலைமையோட நெருக்கமா இருக்கீங்களா? என்டிஏ கூட்டணியில் நான் இன்று வரை இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக தலைமை எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதியான ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க? என்டிஏ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளர் பட்டியல் தலைமை கழகத்தில் நட்டாஜி அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் என் பெயரும் இருந்ததுல இந்திய கூட்டணி எந்த கட்சின்னு போய் சொல்லுவீங்கன்னு பாவாங்க. அதான் கேக்குறது என்னன்னா, நாங்க எங்களுடைய உரிமை. புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய போது தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார்? மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார். சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை, வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார். ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள். அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் மிக உச்சாணி கொம்புகள் கொண்டு போய் நினைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கினாலும் ஒன்று நிலையும். நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும். ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களோட நிலைப்பாடு. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இருக்காங்க, தொடர்ந்து பயணம் பண்ணி இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி கரை சேர்க்க போறீங்க? தொடர்ந்து உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் மட்டும் கைதட்டல, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுறாங்க. தட்டுங்க, கையை தட்டுங்க. நீங்க பேசுற சூழல் பார்த்தா இப்ப ஏன்னா அவரு எதிர்கட்சி தலைவரை பத்தி நீங்க எதுவுமே பேசல, விமர்சனம் பண்ணல. ஆனா உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எதிர்க்கிறது. டெய்லி அறிக்கை வருது இல்ல, பெரும்பாலான அறிக்கை யாருமே போடுறது இல்லை. நீங்க போடுறீங்களா அறிக்கையில? என்னுடைய அறிக்கையெல்லாம் போடுறதே இல்லை. நீங்க சமாதானம் ஆயிட்டீங்க மறைமுகமா. யாரு? என்னை பொறுத்தவரை மறைமுகமா எந்த பேச்சுவார்த்தையும் யாரையும் கிடையாது. அமித்ஷா பேசும்போது உங்க அணிக்கு இந்தியால இடமல்லங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. எங்க பேசினாரு? கேள்வி கேட்கும்போது அதிமுக இன்டர்னல் அஃபேர்ஸ் நாங்க தலையிட முடியாது அத சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சமரசத்துக்காக, அதாவது இதே எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏந்திரிச்சு வந்தாருன்னா, திருப்பி கூட்டணியில சேர்ந்தாருன்னா நாளைக்கு ஏன் மாறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள்? எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஓபிஎஸ்
அதிமுக எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று ஏன் வரக்கூடாது மாற்று கருத்து? நிச்சயமாக வரும். வரவில்லை என்றால் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. சமரசம் நோக்கி போறீங்க, அது கரெக்டா சொல்றது. சமரசம் நோக்கி போறீங்களா? நீங்க கேட்கறதுல அர்த்தமே இல்லை. நீங்க கேட்கறது இல்லை. பிரிந்து கிடக்கிற சக்தியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் சொல்லி விட்டாங்க. தனிப்பட்ட முறையில் என்டிஏல இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைத்து பேரும் என்னோட பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அதிமுகவோட ஒருங்கிணைந்து பயணிச்சா எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுப்பீங்களா? நீங்க அதிமுகவோட கூட்டணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடியோட உங்களுக்கு நல்லா தெரியும். 2009 தர்மயுத்தை ஆரம்பிச்சு நாங்கள் இணையும் போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளர் முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்திட்டு தான் இன்று இருக்கின்ற எம்எல்ஏ இருக்காங்க. நான் ஒருங்கிணைப்பாளர், அவர் ஏற்றுக்கிட்டாருல்ல, அவர் முதலமைச்சராகவும் நான் ஏற்றுக்கிட்டேன்ல. ஆக கட்சி இணைகின்ற பொழுது சில பொதுவான கருத்துக்கள் உருவாகும். அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? சமீபத்துல அணிகள் இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தம்பி 6 பேர் தலைவர்கள் போய் சந்திச்சதுல அவர் சுத்த போய் சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாலேயே வந்து அந்த 6 தலைவரும் என்கிட்ட பேசுறாங்க. நாங்க தானே போய் நேரடியாக பார்த்தோம். எல்லாம் எப்படி இதை நம்ம சொல்லி மாற்றிக்க. எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொன்ன அதை சொன்னது யாரு? அவர்தான் சொன்னாரு, அவரும் கூப்பிடுவாருன்றீங்க. இல்ல அவர் சொன்னாரு. இப்ப போய் யார்த்து இணைஞ்சிருக்காரு? மீண்டும் இணைவாருங்கிறீங்க. அரசியல் இயக்கத்தை பொறுத்தவரையில நம்ம அவங்ககிட்ட போறோமா, அவங்க நம்மகிட்ட வரணும் எந்த காலத்திலையும் கண்டிச்சா நான் சொல்ல மாட்டேன். அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் சொல்லுவேன். ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதனை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போது தான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.